எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் வைக்கிற குழம்பு வந்து குச்சி கருவாடு குழம்பு. இந்த குழம்பு வைக்கிறதுக்கு தேவையானது, நான் இதில் வந்து 2 பெரிய வெங்காயம் வெட்டிக்கிட்டேன், 2 தக்காளி வெட்டிக்கிட்டேன், அது கூட ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன். முதல்ல எண்ணெயை ஊற்றி பெரிய வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு, அதில் வந்து 3 ஸ்பூன் மல்லிப்பொடி, 3 ஸ்பூன் மல்லிப்பொடி, 2 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டு நல்லா செவக்க வதக்கிக்கிட்டேன். அது வதக்க நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கிறணுங்க. அந்த மிளகாய் பொடியும் அந்த மல்லிப்பொடியும் போட்டு இந்த மாதிரி கலரில் நல்லா செவக்க வதக்கிடணும். வெங்காயத்தை வதக்கின பின்னாடி இந்த மாதிரி கலரில் இருக்கணும். அதில் வந்து இப்போ நான் குச்சி கருவாடை போடுறேன். சும்மா 2 பேர் அளவாக சாப்பிட்றதுக்குங்க. ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா முட்டூன்னு ஊற்றுனீங்கனாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை கருவாடை போட்டுக்கிட்டேன். போட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இவ்வளோ தேங்காய் குழம்பு. இப்போ இதை வந்து நீங்கள் சிம்மிலே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க.